பாடுறதை கேட்குறீங்க, ரொம்ப நல்ல இனிமையாக இருக்கும். ஒரு மீட்டிங்கில் இப்படி தான் பாடிட்டு உட்காரலான்னு போகும்போது சின்ன வயசில் உங்கள் பொண்ணோட தொண்டையில் ரொம்ப ஒரு பெரிய கிளாண்டு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து என்னை பார்த்து, எங்கள் அப்பாவை பார்த்து சொன்னாங்க, ஒருவேளை தைராய்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது, என்ன பண்ணுங்கள், நீங்கள் கொண்டு போய் டெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கோயம்புத்தூரில் இருக்க குப்புசாமி ஹாஸ்பிட்டலில் நான் போய் நிறைய ஸ்கேனு ரிப்போர்ட் என்னென்னவோ எடுத்தாங்க. ஸோ அதே மாதிரி அவருடைய விசுவாசத்தின்படி, அவருடைய ப்ராஃபஸியின்படி எனக்கு ஹைப்போ தைராய்டு அப்படின்னு சொல்லி டாக்டர் எழுதி கொடுத்துட்டாங்க. ஆனால் ஆண்டவர் கிருபையில் பார்த்தீங்கன்னா நிறைய சிம்டம்ஸ் எல்லாம் சொன்னாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஞாபக மறதி இருக்கும், ஆள் ரொம்ப மெலிஞ்சிட்டே போவாங்க, சாப்பிட முடியும், நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் கிருபையில் அது எதுவுமே இல்லை. டாக்டரே ஆச்சரியப்பட்டாங்க. கொஞ்ச நாள் மாத்திரை சாப்பிட்டேன், அதனால என்னால் ஹை பிச்சே பாட முடியாமல் இருந்துச்சு. எனக்கு அவ்வளோ நாள் தெரியல, நான் நினச்சிட்டேன் சரி நமக்கு சும்மா தான் ஹை பிச் வர்றதில்லை போல இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அழுவேன், ஏசப்பா என்னால் ஹை பிச் பாடவே முடியல. எனக்கு எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே நல்லா ஹை பிச் பாடுவாங்க. என் தம்பி சின்னதப்போ ரொம்ப சத்தமாக பாடுவான். ஸோ நான் எப்போல்லாம் 2 பேரும் சேர்ந்து பாடுறோமோ அப்போல்லாம் ஹை பிச் வரும்போதெல்லாம் நான் மைக்கு இப்படி தள்ளிப்பேன், என் தம்பி பாடுவான், இல்லை எங்கள் அம்மா பாடுவாங்க. ஒவ்வொரு நாளும் ஏசப்பா எனக்கும் ஹை பிச் பாடணும்னு சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் உட்காந்து அழுத நாட்கள் இருக்கு. ஸோ கொஞ்ச நாள் போயிட்டே இருந்துச்சு. டேப்லெட் சொன்னாங்க, லைஃப் லாங் நீங்கள் டேப்லெட் எடுத்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. போயிட்டே இருந்துச்சு. என்னுடைய அப்பா அம்மா என்னை விசுவாசத்திலேயே வளர்த்திருக்கிறாங்க. எது கேட்டாலும் அது எங்களுக்கு, அது உங்களுக்கு யாராவதுக்கு அப்படி அனுபவம் இருக்கா சொல்லுங்க. அம்மா ஒரு பென்சில் வேணும், போய் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணு. இருக்கா? யாராவது இருக்கீங்களா? ஸ்தோத்திரம். எது வேணாலும் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம்னு சொல்லி அது ஃபர்ஸ்ட் நமக்கு கேட்கும்போது ரொம்ப டென்ஷன் ஆச்சு, கடுப்பாச்சு. ஆனாலும் அதுக்கப்புறமா அது ஒரு ஹேபிட்டா மாற ஆரம்பிச்சது. அது எங்களை விசுவாசத்துல வளர்த்தி கொண்டே போச்சு. இந்த தைராய்டுக்கு எனக்கு ரொம்ப நாள் மாத்திரை சாப்பிட, எனக்கு சுத்தமா மாத்திரை சாப்பிட்றதே பிடிக்காது. எனக்கு இந்த மாத்திரை மருந்து இதெல்லாம் இப்பவுமே ரொம்ப முடியலன்னா மட்டும்தான் I'll take டேப்லெட், இல்லைன்னா நான் ஜெபம் பண்ணி நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுருவேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் கொடுத்தாங்க. ஐ வாஸ் டேக்கிங் டேப்லெட் ஃபார் சம் இயர்ஸ் அண்ட் தென் கொஞ்ச நாளில் நானே எங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்கிறேன், எனக்கு ஆண்டவர் தைராய்டுலேருந்து சுகத்தை கொடுத்துட்டார், நான் டேப்லெட் இனிமேல் சாப்பிட போகிறதில்லன்னு சொல்லிட்டு ஐ ஸ்டாப் ஈட்டிங் மை டேப்லெட்ஸ். அப்படியே விட்டுட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு இருந்தாலும் எங்களுக்கு ஒரு பயம், போய் டெஸ்ட் எடுத்து பார்க்குறதுக்கு. நான் சொன்னேன், நம்ம அந்த ஹாஸ்பிட்டல் போனால் தான் என்ன பண்ணுவாங்க, திரும்ப நமக்கு டெஸ்ட் எடுத்து ஒருவேளை தைராய்டு இருக்குன்னு சொல்லுவாங்க, நம்ம வேற லேப்ல போய் நம்ம டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பக்கத்தில் இருக்க லேப்ல போய் நாங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்தோம். ஆண்டவர் கிருபையில ஆண்டவர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். இன்ன வரைக்கும் எனக்கு அந்த தைராய்டு வரல. ஹல்லேலூயா, அவருடைய கிருபையினால.